ரஷ்ய வீரர்கள் எந்தெந்த பகுதியில ஸ்ட்ராங் பண்ணிக்கிறாங்க? ஏன்னா உக்ரைன் தரப்புல இருந்து பெருமளவுல அஃபென்சிவ் ஆபரேஷன் எந்த ஒரு பகுதியிலயும் முன்னெடுக்கல. ரஷ்ய வீரர்களா பல இடங்கள்லயும் அஃபென்சிவ் ஆபரேஷன் முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதை டிஃபெண்ட் பண்ற வேலைகள்ல தான் உக்ரைனோட வீரர்கள் இருக்காங்க. இப்ப நம்ம நேரா மேல இருந்து கீழே பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல லிப்சி இந்த கர்கிவ் பகுதியில முன்னேறி வந்திருந்தாங்க இல்லையா? அந்த டீம் 1 தான் இந்த லிப்சியை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு பெருமளவுல முன்னேற்றம். லிப்சியோட சிட்டி சென்டர் பகுதி வரைக்கும் இந்த காட்டு பகுதியை பயன்படுத்தி போய் பிடிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்க தீவிரமான சண்டை நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த லிப்சில அதிகமான உக்ரைனோட வீரர்கள் வந்து பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த லிப்சிக்கு இடதுபுறத்துல அதை எப்படி சொல்லலாம், இந்த லிப்சியோட மேற்கு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் இருக்கு, அடர்ந்த காடு இருக்கு. அந்த காட்டு பகுதிக்குள்ள அதிகமான வீரர்களை ரீடிப்ளாய் பண்ணிருக்காங்க. இந்த ஒரு காரணத்தினால ரஷ்யாவோட ட்ரோன்கள்லாம் பூந்து விளையாட முடியாது. ஏன்னா ரொம்ப டென்சிட்டி ஃபாரஸ்ட். அந்த பகுதியில அதிகமான வீரர்களையும் ஆயுதங்களையும் கொண்டு வந்து குமிச்சுக்கிட்டு இருக்காங்க. தேவைப்படும் பட்சத்துல இந்த ரஷ்ய வீரர்களை எதிர்கொள்ளலாம், அதாவது லிப்சியை ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இங்க அதிகமான வீரர்களை குமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இந்த பகுதியில இருக்கக்கூடிய உக்ரைனோட வீரர்கள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்காங்களே எண்ணிக்கையில, அதனால ரஷ்ய வீரர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஆப்ரஹாம் டேங்க்ஸ், இந்த லெப்பர்ட் டேங்க்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாங்க பாக்குறோம். ஆனா எதையுமே கொண்டு வர மாட்டாங்க பேட்டில் ஃப்ரண்ட்ல. நாங்களும் ஏதோ வரும், ஏதோ இன்சென்டிவ் கிடைக்கும் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் ஒன்னையும் காணல. மேபி நாங்க இன்னும் கொஞ்சம் முன்னேறி போற மாதிரி இருந்துன்னா தடுக்காட்டுறதுக்காக ஏதோ ஒன்னாவது வெளியிட்டு வருவாங்க அந்த ஃபாரஸ்ட்ல இருந்து அப்படிங்கிற போல ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அந்த ரஷ்ய லிப்சி பதில இருப்பாங்க இல்லையா, ஒரே எப்படி சொல்றது மன குமுறல்களை வந்து குமரிட்டு இருக்காங்க. ஏன்பா இந்த அளவுக்கு முன்னேறி வருமே, யாராவது சும்மா ட்ரோனை வச்சு அடிக்கிறீங்களே, இந்த டேங்க் எல்லாம் தூக்கிட்டு வந்து அப்படியே இந்த பேட்டில் இன்ஃபேன்ட்ரி வெஹிக்கிள் இந்த ஆவரம் டேங்க்ல கொஞ்சம் தூக்கிட்டு வந்து கண்ணில் காட்டுங்கப்பா அப்படிங்கிற கதறாங்க. கொஞ்சம் உக்ரைன் ஏதாவது செய்யுங்கப்பா, பார்த்துதான் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க, பாவம்ல ரஷ்ய வீரர்கள் ஏதாவது கொஞ்சம் கொடுத்து விடுங்க பாப்பா அவங்க கையில அப்படிங்கிறது போல இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது இந்த பகுதியில் அப்படிங்கிறது போல பார்க்கலாம். அதாவது இது வந்து ஒரு ப்ரொபகண்டான்னு சொல்லி நம்ம வச்சுக்கலாம். இது போல விஷயங்கள் நம்மளா பகிரப்படுது அப்படின்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உக்ரைனோட வீரர்கள் அதிக அளவுல ஆர்மர்ட் வெஹிக்கல்ஸ் இல்லாம வெறும் மனிதர்களை மட்டுமே போர்க்களத்துக்குள்ள அனுப்பிட்டு இருக்காங்க. டிஃபென்ஸ் இல்ல, அது மட்டும் இல்லாம வீரர்களை மட்டும் அனுப்புறாங்கன்னா அதிகமான உயிர் சேதங்கள் உக்ரைன் தரப்புல நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல இது சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மாதிரியான குற்றச்சாட்டுகள் மேற்குலக தரப்புல இந்த அனலிஸ்ட் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரப்புல இருந்து வைக்கப்படுது. பட் எதுனாலும் வீடியோ பதிவுகள்லாம் வந்துகிட்டு இருக்கு, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எதுவும் பெருமளவில் எதுவும் ஆர்மர்டு வெஹிக்கிள்லாம் காட்டலையேப்பா இங்க லிப்சி பதில அப்படிங்கிறது போலதான் இருக்கு. எது எப்படியோ விஷயத்த உங்ககிட்டயே கொடுத்துறேன். இருதரப்புலையும் சொல்றது உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். நீங்க தான் அலசி ஆராய்ஞ்சு எது சரியா இருக்கு எது தப்பா இருக்கும் அப்படிங்கிற முடிவுல எடுத்துக்கணும். இப்போ மேப்ல பார்ப்போம் ரஷ்ய வீரர்கள் எந்த பகுதியில இருந்து எந்த பகுதியை நோக்கி முன்னேறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல. இதெல்லாம் எப்படி கன்ஃபார்ம் பண்றது? நீ எப்படி இந்த அளவுக்கு ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வரைகிற? நீ என்ன அவங்களுக்காக வக்காலத்து வாங்கிட்டு இருக்கிற அப்படிங்கிறது போல கேட்டீங்கன்னா, இது உக்ரைன் கொடுக்குற சோர்ஸ் தான். நம்ம எப்பவுமே நம்மளுக்கு தெய்வங்கிறது உக்ரைன் தான், கண் கண்ட தெய்வங்கிறது. ஏன்னா அவங்க சொல்ற சோர்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எப்படின்னா மேப் வீடியோல பாருங்க, உங்களுக்கு சைட்ல வீடியோஸ் லோட் ஆயிட்டு இருக்கும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாக்டா புரியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கறது. இப்போ ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். இந்த வீடியோ பதிவு உக்ரைனோட ட்ரோன் ஆபரேட்டர்ஸ் கொடுக்கப்பட்ட வீடியோ பதிவு தான். ஆக்சுவலா இவங்களும் ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸான ட்ரோன் ஸ்குவாட் தான். உக்ரைனோட பல பகுதியிலையும் இவங்க ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களோட வீடியோ பதிவுலாம் வந்துகிட்டு இருக்கு. இப்ப ரீடிப்ளாய் பண்ணிக்கிறாங்க கர்கிவ் பகுதியில் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. இவங்க ரஷ்யாவோட மூமெண்ட்ஸை பார்த்துட்டாங்க. பார்த்தோன்னே இந்த ட்ரோன்கள்ல குண்டை கட்டிட்டு போய் போடுவாங்க இல்லையா ஒன்னொன்னா, ஸோ அது போல வந்து போட்டுட்டு இருக்காங்க. அப்படி போடும்போது ரஷ்யா இவங்களோட பார்க்கும்போதே தெரியுது இந்த வீடியோ பதிவுல ரஷ்ய வீரர்கள் சும்மா அப்படியே நடந்து போறாங்க. இந்த ட்ரெக்கிங் போற மாதிரி போயிட்டு இருக்காங்க இந்த உக்ரைனோட பகுதிகளை பிடிக்கிறதுக்காக. ஏன்னா காஷியஸா நடந்து போற மாதிரிலாம் இல்ல, அவங்க வாட்டுக்கு ஒருத்தவங்க முன்னாடி ஒருத்தங்க அப்படியே ஜாலியா ஊர் சுத்தி பாக்குற மாதிரி நடந்து வந்துட்டு இருக்காங்க. எதுவும் பெருமளவுல உக்ரைனோட வீரர்கள்லாம் நின்று தடுக்கிற மாதிரி இல்ல. சோ அப்படி ரஷ்ய வீரர்களோட மூமெண்ட்ஸ் இருக்கும் போது உக்ரைனோட ட்ரோன் பார்த்து அங்க தாக்குதல் பண்றாங்க. அப்படி ட்ரோன் வருதுன்னு தெரிஞ்சோடனே பக்கத்துல ஒரு புதர் இருக்குது, அந்த புதருக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிட்டாங்க ரஷ்ய வீரர்கள். இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. சோ ரஷ்யா வந்து கீப் ஆன் மூவ் ஆயிட்டே இருக்கிறாங்க, அதாவது இந்த காம்பேக்ட் ஜோனை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. சரி, இந்த பதிவு எங்க எடுக்கப்பட்டது அப்படின்றது ஒரு கேள்வி வரும் இல்லையா? இப்ப நம்ம மேப் வீடியோல பார்ப்போம், அப்போ உங்களுக்கு எக்ஸாக்டா தெரியும். இந்த பதிவு எங்க எடுக்கப்பட்டதுன்னா இந்த லிப்சிக்கும் லுச்சான்ஸ்க்கும் புறநகரம் இருக்கு இல்லையா, இந்த பகுதியில் எடுக்கப்பட்ட ஒரு பதிவு அப்படிங்கிறது போல நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா ரஷ்ய வீரர்கள் வந்து இந்த காட்டு பகுதி தான் அதிகமா அவங்களோட ஆயுத கடங்கா இருக்கட்டும், இன்ஃபேன்ட்ரியை பதுக்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் பண்ண முடியும். ஏன்னா உக்ரைனும் அதே போலதான் ஃபாரஸ்ட்ல தான் அதிகமான வீரர்கள்லாம்
வச்சிருப்பாங்க. ஸோ அதனால ரஷ்ய வீரர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மூவ்மெண்ட் பண்ணி இந்த பகுதியை கிராஸ் பண்ணி வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லிப்பெட்ஸ் ரிவர் ஓடிட்டு இருக்கு. இந்த ப்ளூ கலரில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் சும்மா அண்டர்ஸ்டாண்டிங்காக. ஸோ இந்த லிப்பெட்ஸ் ரிவரை கிராஸ் பண்ணி அந்த பதிவு பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கு இது போல புதராக இருந்தது இல்லையா. ஸோ இதை கிராஸ் பண்ணி இங்கே வந்திருக்கலாம். இந்த வழியாக வரும்போது ட்ரோன்கள் பார்த்து அவங்க மேலே குண்டு போட்டுட்டு இருக்கு அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அந்த பதிவை பார்க்கும்போதே நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரியும். ரஷ்ய வீரர்கள் வந்து ரொம்ப காசியஸாலாம் வரல, சும்மா ஏதோ ட்ரக்கிங் கேம்ப் போற மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. அடுத்தடுத்த வேவா முன்னேற்றம் அந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்க முடியுது. ஸோ அப்படி சும்மா அசால்ட்டா நடந்து வரும்போது ட்ரோன் சத்தம் கேட்ட உடனே அந்த வீரர்கள்லாம் போய் பதுங்கி இருக்கிறாங்க. அதனால அந்த மேல வந்து குண்டுகளை போட்டு இருக்காங்க உக்ரைனோட வீரர்கள். ஸோ இந்த பகுதி முழுவதுமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கும் அப்படிங்கிறது என்னோட ஒரு அடிப்படையில, ஒரு யூகத்தின் அடிப்படையில இதை நம்ம வரைஞ்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம ஏன் ரஷ்ய வீரர்கள் இந்த பக்கமா பார்த்து முன்னேறாங்க, லிப்சியை பார்த்து தானே போகணும், ஏன் இந்த பக்கமா பார்த்து முன்னேறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்கும். இதுக்கு நம்ம சில நாட்களுக்கு முன்னாடியே நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. இந்த லுகான்ஸ்கியோட கிழக்கு பாதியில் இருக்கக்கூடிய செட்டில்மெண்ட்ஸ், குறிப்பா ஜலனி, நெஸ்கிச்சூன், அப்புறம் இந்த வெசலி, இந்த பகுதிகளை வந்து பாத்தீங்கன்னா என்ன நடக்குது அப்படிங்கிறது எக்ஸாக்டா புரிஞ்சுக்க முடியல. ஏன்னா என்ன நடக்குதுன்னே வெளியே வர மாட்டேங்குது. சமீபத்துல ரஷ்யாவோட எம்ஓடி தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்தது, நெஸ்கிச்சூன்ல சண்டை நடந்துட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வந்தது. அப்ப ஜெலனி என்ன ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சா அப்படிங்கிறது எக்ஸாக்டா அவங்க தரப்புன்னு சொல்ல. சோ இந்த இடத்துல வந்து இரு தரப்புலையும் சண்டை பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தீவிரமா அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. சோ அதுக்காக அங்க சண்டை நடந்துட்டு இருக்க ரஷ்ய வீரர்களுக்கு உதவுறதுக்காக இந்த லுகான்ஸ்கே வந்து ரஷ்ய வீரர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க இல்லையா, அதோட கிழக்கு பகுதியிலிருந்து முன்னேற ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம் இல்லையா. இப்ப பார்க்கும்போது இந்த மூமெண்ட்ஸ் வச்சு பார்க்கும்போது அப்படிதான் தோணுது. ஏன்னா அந்த ஃபாரஸ்ட் பகுதியில இருந்து பார்க்கும்போது இந்த லுகான்ஸ்கில இருந்து ஜெலனியா இருக்கட்டும், நெஸ்கிச்சூனா இருக்கட்டும், அடுத்த வெசலியா இருக்கட்டும், அதை நோக்கி முன்னேறதுக்காக தான் அவங்களோட மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா அதோட புறநகரத்துக்காக தான் வந்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய மரவரிசைகள்லாம் பிடிச்சிட்டு அப்படியே முன்னேறி வந்து நெஸ்கிச்சூனோட கிழக்கு பகுதியில முற்றுகையிடலாம் அப்படிங்கிறதுக்காக ரஷ்ய வீரர்கள் வந்திருப்பாங்க அப்படிங்கிறத தோணுது. இந்த இடத்துல ரொம்ப தீவிரமா சண்டை நடந்துட்டு இருக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்கு. அதுக்கு காரணம் இந்த லிப்சில இருந்து இப்ப நம்ம ப்ளூ கலர்ல வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட டிஃபென்ஸ் லைன். இத சுரோவிக்கின் லைனோட ஒரு காப்பி. அதாங்க இந்த ரோபோத்தேனி பகுதியில ரஷ்ய வீரர்கள் கட்டமைச்சிருந்தாங்க இல்லையா, இந்த டிராகன் டீத், ஆன்டி டேங்க் டிச், அதுக்கப்புறம் இந்த ட்ரென்ச் எல்லாம் கட்டியிருந்தாங்க இல்லையா. ஸோ அதே போல ஒரு ரிப்ளிகா இந்த பகுதியில் அந்த ப்ளூ கலர்ல மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த பகுதியில் இருக்கு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் லிப்சியை வந்து பாத்தீங்கன்னா பெருமளவில் பிடிக்கணும் அப்படிங்கிறது போல ரஷ்ய வீரர்கள் முற்றுகையிட்டு இருக்காங்க. அவங்க அந்த இடத்துல முன்னேற அவங்களுக்கு ஈக்குவலா சப்போர்ட் இந்த ஜெலனியா இருக்கட்டும், கீழே இருக்க நெஸ்கிச்சூனா இருக்கட்டும், அதுக்கும் கீழே இருக்கக்கூடிய வெசலியா இருக்கட்டும், இது எல்லாமே அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் ரஷ்ய வீரர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம முன்னேறி போய் லிப்சியை பிடிக்க முடியும். இந்த லிப்சியை பொறுத்த வரைக்கும் இருதரப்புலையுமே வந்து பாத்தீங்கன்னா ஆசோலேஷன் இருக்கு. காரணம் என்னன்னா அந்த லிப்சியில இருக்கக்கூடிய அந்த டேம் தான். ஏன்னா மேப்ல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், இந்த லிப்சிக்கு மேல இருக்கு இல்லையா, இது வந்து கர்கிவ் ரிவர்னு சொல்லுவாங்க. இது ஒரு ரிசர்வாயர். இந்த ரிசர்வாயரை மட்டும் யாராவது உடச்சு விட்டாங்க அப்படின்னா, ஒருவேளை இந்த ரஷ்ய வீரர்கள் பெருமளவுல இந்த சிட்டி சென்டருக்கு வந்து பிடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பிடிக்கும் போது ரஷ்ய வீரர்களோட முன்னேற்றத்தை தடுக்கணுன்றதுக்காக ஒருவேளை இந்த டேமை உடச்சு விட்டாங்க, இந்த ரிசர்வாயர் உடஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா இதை ஃபுல்லாவே ஃபிளட்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். நான் ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக இந்த ரிவர் போற மாதிரி நான் காமிச்சிருக்கேன் இல்லையா. ஸோ இது போல இந்த சிட்டி ஃபுல்லாவே ஃபிளட் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபிளட் ஆக ஆரம்பிச்சிச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கும் ஆபத்து. ஒருவேளை உக்ரைனோட வீரர்கள் இங்க அதிக அளவுல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சமயம் பார்த்து ரஷ்ய வீரர்கள் அதை உடச்சு விட்டாங்கன்னாலும் உக்ரைனோட வீரர்களுக்கு வேற வழி இல்லாம அங்கிருந்து பின்வாங்கி ஆகணும். ஏன்னா அது அந்த ரிசர்வாயர் உடைக்கும் போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ரிவர் எப்படி போகும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால இருதரப்புலையுமே கொஞ்சம் ஆசோலேஷனா இருக்கிறாங்க. நீ போ அப்படிங்கிறது போல இருதரப்புலையும் இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அதனால மற்ற பகுதியெல்லாம் கொஞ்சம் ஸ்டெபிளைஸ் ஆகணும். அப்படி ஸ்டெபிளைஸ் ஆயிடுச்சுன்னா தான் ரஷ்யானால இந்த பகுதியில வந்து ஈஸியா இதை ஒரு ஃபுட் ஹோல்டா வச்சு கர்கிவோட எந்த பகுதி வேணாலும் தாக்க முடியும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த லிப்சி மட்டும் ரஷ்ய வீரர்கள் பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது அவங்க ஒரு பேஸா பயன்படுத்தி கர்கிவ் அடிக்கிறாங்களோ இல்லையோ, ரஷ்ய வீரர்கள் இந்த லிப்சியிலிருந்து பயன்படுத்தி இந்த மாலி பிரிகோதியோட கிழக்கு பகுதியில போய் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி கிழக்கு பகுதியில போய் அடிக்கும் போது இந்த மாலி பிரகோத்தியா இருக்கட்டும், இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடிய வெசோக்காவா இருக்கட்டும், இது எல்லாமே ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். ஏன்னா பின்புறமா போய் அடிக்கும் போது அந்த சமயத்துல ரஷ்யாவும் அவங்க இந்த E-105 ரோட பயன்படுத்தி முன்னேற ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி முன்னேறும் போது இங்க இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் வேற வழியே இல்லாம பின்வாங்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. அப்படி நடக்குன்ற பட்சத்துல ஈஸியா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த ஒரு மிகப்பெரிய பகுதியை அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர மாதிரி ஆயிடும். ஸோ உக்ரைனோட வீரர்களுக்கு அது மேலும் ஒரு இழப்பு தான். திருப்பி ஒரு புது ஃப்ரண்ட் வந்து ரஷ்ய வீரர்கள் ஓபன் பண்ற மாதிரி ஆயிடும்.
அதை ஈஸியா பிடிச்சுக்கிட்டு அப்படியே ரஷ்ய வீரர்கள் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க. அவங்கள தடுக்க முடியாது இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்துக்குனால உக்ரைனோட வீரர்கள் எந்த அளவுக்கு லிப்ஸிலேயே ரஷ்ய வீரர்கள் வந்து முற்றுகையிட்டு ஸ்டாப் பண்ண வைக்கணும் அப்படின்றத போல நினைக்கிறாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இங்க இருக்கக்கூடிய டேம் தான், இந்த ரிசர்வாயர் தான் எல்லாத்தோட கண்ணையும் உறுத்துது. அந்த ஒரு காரணத்தினால யார் இந்த பகுதியிலிருந்து சீக்கிரமா பின்வாங்க போறாங்க அப்படிங்கறத எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம். இப்ப இந்த லிப்ஸில என்ன நடக்குது அப்படிங்கிறது ஓரளவுக்கு நம்ம புரிஞ்சிருப்போம். இப்ப நம்ம அப்படியே ஒச்சான்ஸ்க் பகுதியை நோக்கி போக ஆரம்பிச்சிடலாம். இந்த ஒச்சான்ஸ்க் பகுதியை பொறுத்த வரைக்கும் ரஷ்ய வீரர்கள் இந்த ஒச்சான்ஸ்கோட வடமேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்தரிட்சாவா இருக்கட்டும், புர்வாத்காவா இருக்கட்டும் சமீபத்தில் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்தாங்க. இப்ப அங்க இருந்து ரஷ்ய வீரர்கள் முன்னேற ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிட்டு இருக்கு. அதை கிராஸ் பண்ணி ரஷ்ய வீரர்கள் இந்த பிரிலிவ்கா அப்படிங்கிற செட்டில்மெண்ட்டை பிடிக்கிறதுக்காக ஸ்ட்ராமர்ஸ் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இப்படி போகும்போது அங்க இருக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னா, நார்மலா ஃபர்ஸ்ட் இன் ஸ்ட்ராமர்ஸ் போவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன் லைனோ இல்ல அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப் வேணாலும் எதுவும் கேட்கறதுக்குலாம் முடியாது. ஸோ முதல்ல போற ஸ்ட்ராமர்ஸ் ரொம்ப ரிஸ்கியான ஸ்டாப்பர்ஸ், அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடி உக்ரைனோட நிலைக்குள்ள போகும்போது ஒரு பகுதிக்குள்ள போனதுக்கு அப்புறமா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள சில பகுதிகளை எடுத்துக்கிட்டு அதை அவங்க பாதுகாப்பா அந்த பகுதியை மாத்தினதுக்கு அப்புறமா உக்ரைனோட வீரர்கள் அதை தாக்க வருவாங்க. அது எல்லாத்தையும் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸ்டேபிள் பண்ணதுக்கு அப்புறமா முதல் வேலையை அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது கம்யூனிகேஷன் லைன் தான். அந்த கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க ரஷ்யா கிட்ட வந்து சொல்லுவாங்க, இது போல நாங்க வந்து இந்த இடத்துல பாதுகாப்பான ஒரு பகுதியில் உட்காந்துட்டோம், இப்ப இந்த இடத்துக்கு வந்து அடுத்த ட்ரூப்பர்ஸ் அனுப்புங்க, இல்ல வேணாம் இங்க வந்து கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, நாங்க ரிட்டர்ன் வர போறோம் அப்படிங்கறத சொல்லுவாங்க. ஒருவேளை அப்படி ரிட்டர்ன் வரணும்னு முடிவு எடுத்துட்டாங்களா அவங்களே ரிட்டர்ன் போயிருவாங்க, பின்வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல அப்படின்னா எங்களுக்கு இது போல உதவிகள் வேணும் அப்படிங்கிறது போல கேட்பாங்க. கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் தான் இங்க இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்ப இந்த ஸ்தரிட்சாவா இருக்கட்டும், புர்வாத்காவா இருக்கட்டும், அங்கிருந்து ரஷ்யா அதிகமான எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸை பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதனால இந்த பிரிலிப்கா இது போல பகுதிகள், அங்க காட்டு பகுதிகள் அதிகமா இருக்கு. ஸோ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா கம்யூனிகேஷன் டிவைஸஸும் வேலை செய்ய மாட்டேங்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கக்கூடிய ரஷ்ய வீரர்கள் இந்த பிரிலிப்காவை பிடிக்கிறாங்களா என்ன அப்படிங்கறத பொறுத்து பார்ப்போம். இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்குது, இந்த ஒச்சான்ஸ்க்ல என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம அடுத்த பதிவுல தெளிவா பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இதோட இந்த பதிவு நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.